சாதாரணமாக மனிதர்களின் கண்களால் பார்க்க முடியாத நிலையில் இருக்கும் அணுவின் இயக்கத்தை நடராஜர் சிலை வடிவில் உருவாக்கிய இந்துக்களின் விஞ்ஞான அறிவை கண்டு சார்பு தத்துவ கோட்பாட்டிற்காக நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறியிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. கிறித்துவ சமய போதகராக தமிழ்நாட்டிற்கு வந்து 40 ஆண்டு காலம் தமிழுக்கு சேவை செய்த ஜி.யு. போப் திருவாசக நூலை படித்த பின் நடராஜர் மேல் தீவிர பற்று கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சிதம்பரம் நடராஜர் கால் பெருவிரலில்தான் மொத்த பூமியின் காந்த மையப்புள்ளி இருப்பதாக உலக நாடுகள் கண்டுபிடித்துள்ளது. மேலும் நவீன உபகரணங்கள் மூலமாக அணுவின் உள்ளே துகள்கள் நடனமிடும் அற்புத காட்சியை படம் பிடித்து அதை அப்படியே நடராஜரின் நடனத்துடன் ஒப்பிடும் காட்சியை பார்த்த உலக விஞ்ஞானிகள் வியந்துள்ளனர். இவ்வாறாக விஞ்ஞானமும் மெய்ஞானமும் வியக்கும் நடராஜ பெருமானின் நடனம் குறித்த விளக்கமும் அதன் சிறப்புகள் பற்றியும் பார்ப்போம். சிதம்பரத்தில் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் காஸ்மிக் டான்ஸ் என்று வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது. இதைத்தான் அணுவின் அசைவும் நடராஜரின் நடனமும் ஒன்றாக கருதப்படுகிறது. அதனாலேயே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று திருமூலர் கூறியிருக்கிறார். அகாரம், உகாரம், மகாரம் என்ற பிரணவ அட்சரங்களே அணு அல்லது அணு துகள்களாகும். அணு துகள்களுக்குள் உள்ள புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்பவைகளே ஓம் என்கிற பிரணவமாகிறது. இதில் அகரம் என்பது இறைவனாகவும், உகரம் உயிர் சக்தியாகவும், மகரம் இரண்டும் ஒன்று சேரும் மாய சக்தியாகவும் தத்துவத்தில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த மூன்றின் தத்துவமே தொம்பதம், தற்பதம், அசிபதம் என்ற மகா வாக்கியங்களாக குறிக்கப்படுகின்றது. தொம்பதம் என்றால் ஆணவம், கண்மம், மாயை நீக்க பெற்ற ஆன்மாவாகும். தற்பதம் என்றால் ஜீவனுக்குள் தங்கியிருக்கின்ற அருட்சக்தியாகும். அசிபதம் என்றால் மும்மலம் நீங்க பெற்ற ஆன்மாகவும் அருட்சக்தியும் கலக்கும் இடமாகும். இந்த மூன்று பதங்களுமே பரமாணுவின் 3 செயல்களை குறிக்கின்றன. பரமாணுவின் இந்த 3 செயல்களும் விடாது செயல்படுவதாலே இப்பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என பஞ்ச பூதங்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம். இதில் நிலத்துக்கு காரணமாக நீரும், நீருக்கு காரணமாக நெருப்பும், நெருப்புக்கு காரணமாக காற்றும், காற்றுக்கு காரணமாக ஆகாயமும் இருக்கிறது. அதனால்தான் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் உள்ள ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மையத்தில் பிரபஞ்சத்தோடு குறியீடாக நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. நடராஜர் சிலை, கோயில் அமைந்த விதம், அங்கு நடைபெறும் வழிபாடு என இந்த மூன்றும் தான் சிதம்பர ரகசியமாக காலம் காலமாக போற்றப்படுகிறது. உலக காந்த ஈர்ப்பு விசையின் மையத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயில் அமைந்திருப்பதால் தான் இந்த கோயிலுக்கு மேலே செல்லும் எந்த ஒரு செயற்கைக்கோள்களும் செயல் இழந்து விடுகின்றது என கூறுகின்றனர். பிரபஞ்சத்தின் வடிவமாக இருக்கின்ற நடராஜர் சிலையின் வலது கையிலிருந்து இடது கால் வரை இருக்கின்ற அமைப்பு மில்கி வே என்று சொல்லப்படுகின்ற பால்வழி மண்டலத்தை ஒத்துள்ளது. நடராஜர் இதயம் அமைந்திருக்கிற இடத்தில் நாம் வாழ்கின்ற சூரிய குடும்பம் அமைந்திருக்கிறது. அவருடைய இடுப்பை சுற்றி கொண்டிருக்கிற பாம்பு நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தை குறிக்கிறது. அனைத்துக்கும் மேலாக நடராஜரை சுற்றி இருக்கிற வட்டம் பிரபஞ்சம் போலவே மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. பிரபஞ்சத்தின் இயக்கத்தை தனது நடனத்தின் மூலமாக இயக்கி வருபவராக நடராஜர் திகழ்கிறார். வழக்கமாக ஒரு பாதம் தூக்கி நடனமாடும் கோலத்தில் காட்சி தரும் நடராஜரை திருச்சி அருகே உள்ள வயலூரில் காலை தூக்காத கோலத்தில் தரிசிக்கலாம். இது நடனமாடுவதற்கு முந்தைய நிலையாகும். அதனால் இவரது சடா முடியும் முடியப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது. காலுக்கு கீழே முயலகனும் இல்லை. இவருக்கு சதுர தாண்டவ நடராஜர் என்று பெயர். திருவண்ணாமலையில் முருகன் அருள் பெற்ற அருணகிரியார் அவர் அடியெடுத்து கொடுக்க முத்தை தரு என துவங்கும் திருப்புகள் பாடினார். அதன் பின் முருகன் கூடியதன் பேரில் வயலூருக்கு சென்ற அருணகிரியார் தான் ஏமாற்றம் அடைந்ததாக உணர்ந்து அசரடி பொய்யோ என உரக்க கத்தினார். அப்பொழுது விநாயகர் அவர் முன் தோன்றி அசரடி உண்மையே என்று கூறி வயலூரில் இருந்த சுப்பிரமணியரை காட்டினார். இங்குதான் முருகன் தனது வேலால் அருணகிரிநாதரின் நாக்கில் ஓம் என்ற பிரணவ் மந்திரத்தை எழுதினார். அதன் பின் இத்தல முருகனை போற்றி அவர் 18 பாடல்கள் பாடிய அருணகிரியார் பல முருக தலங்களுக்கும் சென்று
திருப்புகழ் பாடினார். இவ்வாறு நமக்கு திருப்புகழ் என்ற ஒப்பற்ற பாடல்கள் கிடைக்க அருள் செய்தவர் இங்குள்ள முருகன் ஆவார். அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த பொய்யா கணபதி விசேஷமான மூர்த்தி ஆவார். அருணகிரியார் இவரை போற்றி திருப்புகழில் காப்புச் செய்யுள் பாடியுள்ளார்.